நேற்று நாம் தியானித்த வண்ணமாக பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று பார்த்தோம். நம் வாழ்க்கையிலே ஒருவரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு தேவனை நோக்கி பார்க்கிற நாம் தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிற மக்களாய் மாற நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த அனுபவத்தில் போகும்படியாக ஏசாயா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உடைய கோபம் நீங்கிற்று, என்னை தேற்றுகிறீர் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் கூட நாம் துதிக்கின்ற மக்களாய் மாறுகின்ற போது தேவ பிரசனமானது நம்மை ஆட்கொள்ளும். தேவன் ஆட்கொள்ளும் போது நாம் கனம் பண்ணுகின்ற மக்களாக, ஒருவரையும் அற்பமாக எண்ணாத மக்களை மாற முடியும். தேவனுடைய கோபத்துக்கும் நாம் விளக்கப்பட்டு தேவ ஜனமாக நம் வாழ்க்கையிலே ஜீவிக்க முடியும். அதனால் நம் வாழ்க்கையில் துதிக்க அதிகமாக நாம் பிரயாசப்பட வேண்டும். தாவீது சொல்வது போல, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற அந்த அனுபவத்தில் தாவீது சென்றபடியினாலே ஒருவனையும் தாவீது கனவீனமாக எண்ணாதபடிக்கு சத்ருவாக வாழ்ந்த சவுலை கூட அவர் கனவீனமாக எண்ணாதபடிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் என்று சொல்லி அவரை குறித்து அவர் கனப்படுத்துகிறவராக இருப்பதை பார்க்க முடியும். காரணம், துதிக்கின்ற அனுபவம் நம் வாழ்க்கையிலே நம்முடைய தன்மைகளை மாற்றும். தேவனுடைய கோபம் தனிய ஆரம்பிக்கும். அதோடு மாத்திரமல்ல, அவர் நம்மை தேற்றுவதை நாம் பார்க்க முடியும். அதனால் நம் வாழ்க்கையிலே சபையில் கடந்து போய், ஆலயத்தில் கடந்து போய் துதிப்பது மாத்திரமல்ல, அனுதினமும் நாம் இருக்கின்ற இடத்திலே கர்த்தரை துதிக்க நாம் வாஞ்சிக்க வேண்டும். அது நம் வாழ்க்கையிலே ஜெயத்தையும் மேன்மையும் கொடுக்கும். நம் தன்மைகள் மாறுவதற்கு அது எதுவாக இருக்கும். அந்த அனுபவத்தில் போக நம்ம இப்போ கொடுப்போம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கு இங்கதான் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியாலுமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். துதித்து பாடிட பாத்திரரே, தொங்கவடே சுதி நாமமதே, துதிகளை மாற்றிய வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. துதிக்கும்படியாக அழைக்கப்பட்ட விசேஷமான ஜனமாக இருக்கும் அன்பின் ஆண்டவரே, உம் கோபம் எங்கள் வாழ்க்கையில் தனியும்படியாக, உம்முடைய தயவை பெறும்படியாக, உம்முடைய தேற்றுதலை அனுபவிக்கும்படியாக, நாங்கள் அதிகமாய் துதிக்கின்ற அந்த ஆழத்துக்குள்ளாக, அந்த அர்த்தமுள்ள ஜீவித்துக்குள்ளாக இதை நடத்தும்படியாக எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். துதியிலே பிரியப்படுகிறவரே, துதியிலே வாசம் செய்கிறவரே, அனுதினமும் அதிகமாய் துதிக்கின்ற அந்த பாதையில் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.